ஸோ கிறிஸ்மஸ்க்கு இன்னைக்கு ஒரு கேக் பண்ண போகிறோம். ஸோ அது நல்ல ஒரு யூடியூப் சேனல் பார்த்து ரெசிபி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை எனக்கு கண்ணாடி கழுத்தாலே கண்ணு தெரியாது. அது தெரியும். கிறிஸ்மஸ் தாத்தா வந்தால் என்ன கேட்பீங்க ஃபர்ஸ்ட்? என்ன வேணும்னு? என்ன வேணும், என்ன வேணாலும் கேட்கலாமா கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட? கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எங்களுக்கு தான் ஒரு தாத்தா. அவரை தாத்தா நீங்கன்னா அவரு கட்டை எடுத்து மண்டையில தாத்தா தான். யாரா இருந்தாலும் அவர் கிறிஸ்மஸ் தாத்தா தான். இதே டூத் பிக் வச்சு நேற்று பல்லு குத்துறேன், அதே நேற்று வந்து கேக்ல குத்துறேன். உள்ள போயிரும். ஓகே, அப்போ கேக் வந்துருச்சு. ஸோ ஓகே பார்ப்போம். வந்துருச்சுன்னா சக்ஸஸ். வரலை, அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே வராது வாழ்க்கையில். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, 4 வாட்டி அடிங்க. அப்போதான் லைஃப் தத்துவம் சொல்லணும்ல. இந்த அடிக்கும் வரலன்னா நல்லா நங்கு. ஓ ஹாப்பி பர்த்டே. யாருக்குன்னு தெரியல, யாருக்கு பர்த்டே வந்தாலும் இதை ஒரு இதுவாக வச்சு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேக் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு வந்து கேக் பண்ண போகிறோம். பட் அது என்ன பண்ண போகிறோன்னா சும்மா பண்ண போகிறது இல்லை. அவங்க சும்மாவே பண்ணாலே வராது. ஸோ என்ன பண்ண, கண்ணை கட்டி விட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த கச்சிஃப். வரல, கேக் வரலன்னா இதே கச்சிஃப் வச்சு அடிப்பேன். ஸோ கண்ணை கட்டிக்கோங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு இன்னைக்கு ஒரு கேக் பண்ண போகிறோம். ஸோ அது நல்ல ஒரு யூடியூப் சேனல் பார்த்து ரெசிபி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை எனக்கு கண்ணாடி கழுத்தாலே கண்ணு தெரியாது. அது தெரியும், இருந்தாலும் ஆடியன்ஸ் நம்ப மாட்டாங்கன்றதுனால கண்ணை ஒன்று கட்டிக்கிறோம். அந்த கண்ணு கட்டுறது ஏதாவது பிராடுத்தனம் பண்ணீங்கன்னா இன்னும் மூஞ்சில் ஏதாவது தொடைக்க ஆயுத பூஜை கிளினிக் மூஞ்சி கட்டமா கட்ட நல்லா திக்கா வச்சுதான் கட்டமா. கேக் பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா மைதா, பவுடர் சுகரே ஓகே பவுடர் பண்ணி பவுடர். வெறும் சுகர் அப்படின்னா அதை கலக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, அதனால பவுடர் சுகர். நீ சும்மா தானே இருக்க, உட்காந்து கலக்கு. ரொம்ப நேரம் ஆனா அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து அப்புறம் ஆயில், சிரப் டானிக் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுதான் வெண்ணிலா எசன்ஸ். ஏன்னா நம்ம வந்து வெண்ணிலாவோடதா இல்ல எந்த வெண்ணிலா கேக் செய்ய போறோம். வெண்ணிலா எசன்ஸ் எதுக்குன்னா நம்ம முட்டை எல்லாம் சேர்க்கறதுனால அந்த ஸ்மெல் தெரியாம. எதனால இதுக்கு பேர் வெண்ணிலா எசன்ஸ்னு வச்சாங்க? ஒரு ரம்யா எசன்ஸ், திவ்யா எசன்ஸ்னு வைக்கலாம். இல்ல புரியல எனக்கு. கண்ணை கட்டி இருக்குன்ற தைரியத்துல என்ன வேணா பேசிட்டு இருக்கியா? காதையும் சேர்த்து கட்டிருக்கலாம் போல. சரி முட்டை 3. நம்ம ஜிம் போறதுக்காக வச்சிருந்த முட்டையை உடைச்சு கப்ல ஊற்றி வச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்து பால். இதுனா லெமன் ஜூஸா? இல்ல எண்ணெய். ஓ இது எண்ணெயா? எண்ணெயே கலப்பட மாதிரி இருக்கு, தண்ணி மாதிரி இருக்கு. என்ன பாக்குறதுக்கு மாத்திக்கிது எதுன்னுட்டீங்களா? இதுனா ஏதோ உடச்சு போட்டு. ஓ முந்திரி நட்ஸ் எல்லாம். ஓகே, காஸ்ட்லி கேக். அப்போ இது ஏதோ அந்த பல்பொடி இது மாதிரி இருக்கு. பேக்கிங் பவுடர். ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆடியன்ஸுக்கு கண்ணை கட்டிடுவோம். வீடியோக்குள்ள வந்தாலே கண்ணை கட்டி விட்டுருவோம். அப்போ உனக்கும் கட்டிக்கோ. நான் வந்து ஓட்ஸ் பண்றேன்ல, அதனால இப்போ மைதா வேணும். மைதா யார் எடுத்து கொடுக்குறது? இந்தா மைதாவா? நீ பாரு. மூக்கே மூடி இருக்கே. மைதா ஸ்மெல் வருமா? அந்த கட்சி பூத்துனால சளி துடைக்கிறதுக்கு மூக்கி சேர்த்து மூட்டே. மைதால ஸ்மெல் ஒன்றும் வர போறது இல்லையே. நீ அடிச்ச சென்ட் ஸ்மெல் அதே உள்ளார மோப்பம் பிடிக்க. எனக்கு மூக்கு மூடி இருக்கு. கொஞ்சம் இது பண்ணி கிழிச்சு விடாம போயிட போற. கோலமாவது இது சக்கரை. அதுதான் மைதா. இது பவுடர் சுகர். அப்படியா? ஐயோ, கரெக்டா தான் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் இது பவுடர் சுகரா? அப்ப இதுதான் நினைக்கிறேன். இந்தா மைதா தான். அங்க 2 மாவு தான் இருக்கு. மைதா சக்கரை. மைதா இல்லைன்னா நீங்க தப்பா எடுத்து வந்தீங்கன்னு அர்த்தம். ஓகே மைதா. மைதா. ஓகே, மைதா 1 கப். இந்த கப்ல அந்த கப்ல போடணும். கீழே போட்டா கொட்டிடுவேன். போடு, கரெக்டாக தான் இருக்கு. கொட்டு. அவ்வளோதான். இப்படி இவ்வளோ பொறுமையா பண்ணா எந்த வருஷம் முடிக்கிறது கேக்க? ஐயோ, முதல்ல மைதா கிடையாது.
ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு முட்டை தான் ஊற்றணுமா? ஆமா இந்த முட்டை முட்டை இந்த தரேன் கையில் தரேன். ஏதாவது கோயிலில் பிரசாதம் வாங்குற மாதிரி கையை நீட்டுறேன். ஓ முட்டை ஊத்து. தானே தூங்கிட்டீங்களா? எது கண்ணை கண்ணை கட்டிட்டு எங்க அம்மாவே குறைஞ்ச சவுண்ட் வர மாதிரி இருக்கு. ஐயோ பாதி முட்டையை கீழே ஊற்றிட்டேன். அப்போ 2.25 முட்டையை வச்சு இது பண்ணுறோம். முட்டையை போட்டாச்சு. ஸோ இந்தாங்க அசிஸ்டன்ட். ஓ நீ செய்கிற ஒரு கேக்குக்கு பிஸ்க். உனக்கு தெரியாம கண்ணை கட்டி விட்டோம் போலே. நீ எல்லாம் இதே தாக்கா வச்சு நீ என்ன வேலை வாங்குற? ஓகே இப்போ நம்ம பிஸ்க் பண்ணிடலாம். விஸ்க் ஓகே. விஸ்க வச்சு அடிக்கணும். கலக்க போற அப்படின்னு சொல்ல முட்டையும் உன் கூட இது ஒரு ரிங்கார் ரோசை சாப்பிட்டு கலக்கு. இப்பதான் ஒரு முட்டையை உடைச்சிருக்க. கண்ணை கட்டிட்டு கலக்கு. கண்ணை கட்டின்னா உன்னை இதுவா லாங் ஜம்பா பண்ண சொன்ன கலக்கு தானே சொல்றேன். கலக்குதா? கலங்கிச்சு கலங்கிச்சா? அம்மாவோட கண்ணு கலங்கிருச்சாங்க. ஐயோ எனக்கு அவங்களோட அந்த ஐலாஷ் உள்ள கை போயிடுச்சு. இது ஆகுது, என்ன ஆகுது? பரபரந்து ஏதாவது எதுவுமே வேலை இல்லாம அந்த உட்காந்துருக்கேன். காலைல செஞ்ச உப்புமாக்கு பரபர கண்ணெல்லாம் கட்டி விடாம விட்டா உப்புமா செஞ்சுட்டு இப்ப வந்து பரபரன்னு இருக்கான். போதும் எவ்வளவு நேரம் கலக்கின்னு இருப்ப? அத நல்லா அடிக்கணும். ஆமா. நல்லா சூப்பரா கலந்துச்சு. வெள்ளையும் மஞ்சளுக்கும் வித்தியாசமே தெரியல. அப்படியா? ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. வெள்ளை ஒரு கலர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. சரி வெய்ய அடுத்து பவுடர் சுகர் போடலாம். பவுடர் சுகர். இதுல எது பவுடர் சுகர்? இதுதான் வெள்ளை கலர்ல இருக்கு. இந்தா ஐயோ பவுல் ஃபுல்லா கொட்டிட்டு அதுக்குள்ள சீ கொட்டு. 2 பவுடரா கொட்டினா எண்ணெய் கொட்டி முடிப்பேன். பயமா இருக்கு எனக்கு. கொட்டு பவுல்ல தான் இருக்கு. போதும் கொட்டு கொட்டு கொட்டு. நீ பவுல கையில வச்சு கரெக்டா அதுல வச்சு இப்ப என்ன பண்ணலாம்? பவுல வச்சு இந்த சோஃபால இருக்கிறதுல வச்சு கேக் பண்ணிடலாமா? ஸோ இதுல வந்து இப்போ முட்டையில சுகரை போட்டாச்சு. ஸோ பவுடர் பண்ண சுகர் போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஓகே இந்த கலக்கார் தான் சொன்னேன். இப்போ நம்ம அந்த நார்மல் சுகர் போட்டிருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆமா கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம மிக்சியில போட்டு ஒரு அரை அரைச்சி இதுல உள்ள போட்டுட்டு இப்போ வந்து ஈஸியா மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இதோட. சரி நான் எதுக்கு கண்ணை கட்டின்னு உட்காந்துருக்கேன்? அதான் நீ கண்ணு திறந்து தூங்கினா தெரிஞ்சிடும்ல. இப்ப கண்ணை கட்டி விட்டு இல்ல நான் எதுவுமே செய்யல. எனக்கு எதுக்கு கண்ணை கட்டி வச்சிருக்கீங்கன்னு தெரியல. கூட வந்தது குற்றமாடா? தண்ணி கேன் போட வந்தோம்னா வேடிக்கை பார்க்க வந்தோடனே உங்க பொண்ணு பண்றதெல்லாம் பார்த்து சாட மாட்டீங்க. அதனாலதான் கண்ணு கட்டி வச்சிருக்கேன். சரி கிறிஸ்மஸ் தாத்தா வந்தா என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு? என்ன வேணா என்ன வேணாலும் கேட்கலாமா கிறிஸ்மஸ் தாத்தா கிட்ட? கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எங்களுக்கு தான் ஒரு தாத்தா. அவரை தாத்தா நீங்கன்னா அவரு கட்ட எடுத்து மண்டையில தாத்தா தான். யாரா இருந்தாலும் அவர் கிறிஸ்மஸ் தாத்தா தான். எங்களுக்குன்னே தாத்தா சொல்லலாம். ஓகே நீங்க வந்து கிறிஸ்மஸ் ஃபுல்லா இல்லையே ஒரு ஃபாதர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கேளுங்க. ஃபாதர் கிறிஸ்மஸ் தாத்தானா எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் தாத்தா தான். இல்ல தாத்தாவோட ஒத்துக்க போனா ஃபாதர் ஒத்து போறோம். அதுவே ஒத்துக்க மாட்டாரு. அவரே ஒத்துக்க மாட்டாரு. எனக்கே மூத்த பொண்ணு மாதிரி இருக்கு. கிறிஸ்மஸ் தாத்தானா யாரா இருந்தாலும் வருத்தப்படாத. என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? அவர்கிட்ட ஒரு 2 சவரன் நகை கொடுங்க சார். 2 சவரன் போதுமா? ரொம்ப பேராத்த முடிச்சாலாச்சு. 2 சவரனும் நிறுத்தி அது உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பீங்க. அதானே கல்யாணத்துக்கு சீரா கொடுத்துருங்க. அதை இல்ல முதல்ல எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கேட்பேன். அவரு ஜோசியக்காரா? அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட நீ கேட்டா என்ன வேணா கேட்கலாம். அவர் வந்து நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை பண்றதுக்கு தான் அவர் வராது. அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாரு அவரு. அதே மாதிரி அந்த பையன் அங்க கேட்பான்ல எனக்கு பண்ணி வைக்காது. அந்த ஆசையா வச்சுக்காருன்னா என்ன பண்றது? அடுத்து வந்து இது மறந்துட்டியா? அந்த சேனல் போவா ஆயில். ஆயிலா? இந்தா புடி புடி. தட்டி விட்டு மூஞ்சிலே ஊத்த போது பார்த்துட்டே இருக்கும். அது என்ன வேற மூஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆயில் தானா? ஆமா. ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. உனக்கு எடுபடி வேலை பார்க்கறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு எனக்கு. ஏதோ அந்த இது மாதிரி இருக்கு பிரியா. தலையில தேய்க்கிற எண்ணெய் மாதிரி இருக்கு. நல்லா கண்ணு திறக்கலாமா? கண்ணு நீங்க திறந்துருங்க. சும்மா தான் தூங்குறீங்க. திறந்துட்டு பிரியா
மிக்ஸ் ஆகுது. எண்ணெய் ஊற்றியாச்சு, மிக்ஸ் ஆகுது. next ஸோ milk. செஃப்பை கண்ணை திறந்து விட்டதே பார்த்து கரெக்டாக இருக்கா, கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா. நெக்ஸ்ட் அது மில்க் என்ன அது நெக்ஸ்ட்? ஓ நெக்ஸ்ட் மில்கான அந்த யூடியூப் சேனல் பார்த்து எனக்கு ஒன்றும் புரியலையே. மைதா கொடுங்க. கொடு. இரு அந்த இது எடுத்துடலாமா? பீட்ரு எடுத்துடுறேன். அது கீழே சிந்தும். இல்லை இல்லை நீ கொட்டை இதில் வச்சு அதுக்கு தான் இதை எடுத்தார சொன்னேன். கொட்டு 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 கொட்டு. கீழெல்லாம் கொட்டும். கொட்டு. கண்ணை திறந்து விட்டுலாமா? ரெண்டு பேரும் கண்ணை திறந்துன்னு ஜாலியா பேசின்னு இருக்காங்க. ஒண்ணுமே தெரிய நீ மாட்டேங்குது. மைதானோடனே மைதா எடுத்து வந்து கொடுக்கணும், அதையும் தப்பா சொல்லுவ. ஒரு வேலை நான் தான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த வீடியோல. திறந்து பிரியா சூப்பர் ஹேர் ஸ்டைல். நீ வீடியோ முன்னாடியே இப்பதான் நல்லா இருக்கு. குடிச்சு பார்க்கலாமா? ஆஹா குடிக்காதா? பா எவ்வளவு வேலை. ஒரு கேக் செய்யறதுக்குள்ள நீ 4 பவுடரை போட்டு கலக்கி இருக்க, அவ்வளவுதான். அதையும் தப்பான ஆர்டர்ல அவன் உனக்கு அழகா எழுதி கொடுத்தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல, இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்குன்னு. வாவ் இப்படிதான் வரணுமா? ஆமா. ஓகே கன்சிஸ்டன்சி வந்துச்சு. வந்து இப்ப நம்ம மில்க் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே வெண்ணிலா எசன்ஸ் எத்தனை சொட்டு? ஒரு டீஸ்பூன். கரெக்டாக இருக்கு. பாதி டீஸ்பூன் கீழே ஊற்றிக்கிச்சு. ஸோ அதனால நீங்க பாதி டீஸ்பூன் மட்டும் ஊற்றி. அடுத்து பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடரா? அதுவும் நம்ம இன்னும் மூடி பிடிக்காம இருக்கு. பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர். இதை நான் ஓப்பன் பண்ணணும். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்சிங் பண்ணுறோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா அந்த இது எப்படியா ஒரு மணி நேரத்துக்குள்ளே பிரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பேக்கிங் பவுடரை பிரிச்சிட்டாங்கன்னா அது என்ன அழகுல ஒரு ப்ராடக்ட் கேக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி கையோட வந்துச்சு. இல்லை அது ஹேண்டில் தானே சொல்லிட்ட வந்து. ஹேண்டில் வித் கேர் பிரியா, உனக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? உனக்கு கீரை கடையிற மத்து கொடுத்துருந்தா நல்லா காய்ச்சி கொடுத்துருப்பேன். முட்டை போயிட்டு இந்த இதை கொடுத்தேன், தப்பா போச்சு. நம்ம அதுக்குள்ள வந்து பால் ஊத்திடலாம். நாங்க எது கிடைக்குதோ ஊத்திடுவோம். நாங்க போல சமைக்க வேண்டியதான். பால் ஊத்திடலாம். ஸோ பால் போதுமா? இவ்வளோ பால்? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. பால் ரொம்ப அதிகமாயிடுச்சோ? பாயசம் ஆயிடுச்சு. ஓகே ஒரு வழியாக டப்பா பிரிச்சாச்சு. பேக்கிங் பவுடரை கொட்டிடுவோம். இது 1 டீஸ்பூன் இல்லையே, 1/4 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் அப்படி மலை சாரல் மாதிரி போட்டு இப்போ அவ்வளோதான். கொஞ்சோண்டு உப்பு. அது நான் எங்கள் சொரணைக்காக. போதும் போதும் உப்பு. ஸோ அவ்வளோதான். ஸோ கேக் ஆரம்பத்துலேருந்து தடங்களாகவே போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க, கேக்கெல்லாம் வாங்குறதுனா ஒரு நல்ல விஸ்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி கையோட கலந்து வந்துடுது எங்கள் விஸ்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே மிக்ஸ் பண்ணி நட்ஸ் இப்போ பண்ணோம். நட்ஸ் வந்து நம்ம வாயில் போட்டுக்கலாமா? கேக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது. நட்ஸு அதெல்லாம் வந்து அதான் நான் வாங்கி வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்து உடச்சி போட்டு வச்சிருக்கீங்க. நட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி 3. ஓகே ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அது பாதி அந்த விஸ்கில் இருக்கிறதெல்லாமும் தட்டி விட்டுட்டு ஃபுல்லாக மிக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் கேக்கு போட்டு கலக்கிறது. ஒரு பேசிக் ஒரு வெண்ணிலா கேக் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த கிறிஸ்மஸ் பண்ணுற ப்ளம் கேக் அதெல்லாம் அந்த வைன்லாம் வச்சு பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் நாங்கள் அந்த வைன் ஷாப் போக மாட்டோம், அதனால தான். டைம் ஆகும், நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்க 1 மாசம் எங்க கையில அது இருந்தா கெட்டு போயிடும். நாங்க உடனே ஒண்ணு கலக்கி ஒரு வெண்ணிலா கேக் மாதிரி ஒண்ணு செய்யறோம். ஸோ அவ்வளவுதானே, எல்லாம் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு நம்மகிட்ட அவன் இல்லை, இப்போ என்ன பண்ண போறோம்? இவன் இருக்கான் அவன் இல்லாதனால குக்கர் அது எல்லார் வீட்லயும் இருக்குறதா. சோ அத வச்சு நம்ம கேக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதை டைரக்டா போயிட்டு நம்ம குக்கர்ல போட்டுருவோம். வாங்க போலாம். கிச்சன் வந்தாச்சு. இப்போ என்ன அடுத்து என்ன ஸ்டெப்பு?
இப்போ அடுத்து இதில் தான் நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். ஓ அவன் பேக்கரியில் என்னென்ன வச்சு செய்கிறான், இந்த பாத்திரத்தை வச்சு அவன்ல வச்சா அதுக்கான ஒரு அது பேர் என்னவோ சொல்லுவாங்க, அது பேர் தெரியல எனக்கு. இல்ல நம்ம சிம்பிளா எப்படி செய்யலாம் ஒரு கேக் Simple-ஆ, வீட்லயே ஹோம்மேடா எப்படி நம்ம வீட்ல இருக்க பொருளை வச்சு செய்யலாம் அப்படின்னு. சோ இதுக்குள்ள பேட்டர் அப்படியே ஊத்திட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஒட்டிக்கும். ஓகே சோ அது ஒட்டாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊத்திடலாம். நம்ம கிட்ட அதே மாதிரி அந்த பட்டர் பேப்பர் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் எங்க கிட்ட நியூஸ் தந்தி பேப்பர் பேப்பர் தான் இருக்கு. அதுவும் இல்லாதனால ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம வந்து மைதாவை டஸ்ட் பண்ண போறோம். ஓகே ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இருக்கா, கீழே மட்டும் போதுமா, சைட்லயும்? ஓகே ஓகே ஆயிடுச்சு. ஓகே இப்போ இதுக்கு மேல நம்ம மைதாவை டஸ்ட் பண்ண போறோம். மைதாவை டஸ்ட் பண்ண போறோம். ஓகே மைதா வெட்டு அதுக்கு கொட்டிட வேண்டாம், லைட்டா ஓகே சாரல் மாதிரி. ஓய்யோ என்ன ஒரு மூளை, இப்போ தட்டுனே கீழே வந்துச்சு எல்லாம். அது பரவாயில்ல. ஓகே ஸோ இப்போ வந்து இந்த கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றுறோம். இப்போ இப்படியே வச்சோம்னா அதுக்குள்ள வந்து ஏர் ஃபில் ஆகி ஏர் பபிள்ஸ் மாதிரி ஆயிடும். ஓகே பபிள்ஸ் எல்லாம் குழந்தைங்க விளையாடும் தானே? ஓகே ஓகே ஏர் பபிள்ஸ் ஓகே. சோ டேப் பண்ணோம் அப்படினா அந்த பாத்திரம் உடைஞ்சிரும், ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும், அதே மாதிரி கேக்கும் நல்லா வரும். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வாட்டி டப் டப்னு அடிங்க. நல்லா ஸ்ட்ராங் பாத்திரமா பார்த்துக்கோங்க, அப்புறம் பாத்திரம் வந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. சரி நம்ம கேக் பண்ணுறோம், அவங்க என்ன காஃபி போட ஆரம்பிச்சு 6 மணி ஆயிடுச்சு, நீங்க உங்க வேலையை பாருங்கடா, நான் போய் காஃபி போடுறேன்னு பால் பாத்திரம் ரொம்ப இதுவாயிட்டோம் எது இந்த கேக் செய்ய. அதனால கொஞ்சம் காஃபி, கிறிஸ்மஸுக்கு ஒரிஜினல் கேக் தெரிஞ்சவங்க கூட இவ்வளோ இல்ல நாங்க இதுக்கே டயர்ட் ஆயிட்டோம், அதனால கொஞ்சம் காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதனால காஃபி போட்டணும். இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம நேராக அடுப்பில் வச்சிருவோம். வச்சிட்டோன்னா கேக் வந்து வெந்துடும். குக்கர்ல தான் பண்ண போறோம். ஓகே அதுல குக்கர்ல நம்ம டைரக்டா வைக்க கூடாது, பாத்திரத்தை தூக்கி டைரக்டா வைக்காம இதுக்கு அடியில வந்து இது கல்லுப்பு போட்டிருக்கேன். நார்மல் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது, டாடா சால்ட் அதெல்லாம் போடக்கூடாது, கல்லுப்பு தான் போடணும். கல்லுப்பு போட்டிருக்கேன். இதுக்கு மேலதான் நம்ம வைக்க போறோம் கேக். இது அவ்வளோதான், மூடி போடு மூடி போடு. முடியலாமா? மூடு மூடு. என்ன ஏதோ கடைசியாக 3 வாட்டி மூஞ்சி பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. ஸோ குக்கரை மூடியாச்சு. ஸோ அவ்வளோதான், சரி குக்கரை மூடியாச்சு. ஸோ இது எவ்வளோ நேரம், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ். விசில்லாம் வைக்க வேணாமா? விசில்லாம் வைக்கக்கூடாது. விசில் வைக்காம கேக் நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் விசில் அடிச்சுக்கோங்க போல. ஆமாம் புசு புசுன்னு வந்திருக்கு, உள்ள காற்று இல்லாமல் இருந்தா சரி. காத்தெல்லாம் இருக்காது, எப்பவுமே பிடிக்காதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே இப்போ கவுத்து போட்டு ஒரு 2 தட்டு தட்டுனா கேக் வந்துருமா? ஓகே பார்ப்போம், வந்துச்சுன்னா சக்ஸஸ். வரலை, அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே வராது வாழ்க்கையில். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, 4 வாட்டி அடிங்க, அப்போ தான் லைஃப் தத்துவம் சொல்லணும்ல. இந்த அடிக்கும் வரலன்னா நல்லா நங்கு 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 ஒரு படத்துல இதை வச்சு நீங்கள் வாங்கின பொருள் எதுவும் அதுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்படி தட்டி தட்டியும் வரலன்னா என்ன பண்ணுவோம், அந்த பாத்திரத்தோடய சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான், அந்த பாத்திரம் கையோட வந்துடும். வழியாக போராடி கேக்கை வெளில எடுத்துட்டோம். ஸோ கேக் நல்லாவே வந்திருக்கு. அந்த சைட்லாம் பார்த்தோன்னா அந்த ப்ரௌன் கலரு, ஸோ ஃப்ளஃபியாக நல்லாவே வந்திருக்கு. ஸோ சின்ன பீஸ் கட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ ஹாப்பி பர்த்டே. யாருக்குன்னு தெரில, யாருக்கு பர்த்டே வந்தாலும் இதை ஒரு இதுவாக வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் தாத்தாக்கு பர்த்டே. ஸோ ஓகே கேக் கட் பண்ணியாச்சு, எடுத்து ஊட்டி விடு. ஓகே ஸோ இந்த சர்க்கரையும் அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ பண்ண கேக் வந்து ஒரு சக்ஸஸில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்
ஸோ அந்த பெல் பட்டனே அடிச்சிருங்க. பாய். பாய்.